வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. கருப்பு கண்ணமாவாக இருந்தேன்னா சிவப்பு சௌந்தர்யம் ஆகிட்டேன். டைட்டிலை பார்த்தோன்னே மெர்சல் ஆகிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா டைட்டில் காண்டி தான் வச்சுச்சு. தேய்ச்சா தோசை வராதுன்னு சொல்லியே எங்களை தேய்க்க விடாமல் ஆக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க. பரவாயில்ல, ஒரு வாரம் தோசைக்கு டாட்டா சொல்லிவிட்டு இதுக்கு மேக்கப் போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கே இது சந்தேகமாக இருக்கா? இது தோசை கல் தானே இல்லை தாரோடான்னு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கருப்பு தாரோட எடுத்துகிட்டு சிமெண்ட் ரோட ஆக்கிடலாம். எப்படி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் பண்ணி நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி ஒரு கூர்மையானதை வச்சு நல்லா சுரண்டுங்க. நீங்கள் சுரண்ட இதில் உள்ள துவல்கள்லாம் வெளியாகுது பாருங்கள். கல் சூடாகுனா தான் இதில் உள்ள தோல்கள்லாம் வரும். லோ ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், நீங்கள் சுரண்ட எப்படி அழகாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் சூடாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி நீங்கள் சுரண்ட நல்லா ஈஸியாக வரும். அதே மாதிரி ஒரே ஆளாக செஞ்சாவும் கைவலி வந்துடுங்க. அதனால் இன்னொரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சு மாற்றி செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ தொழில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? போதுங்க, இதை எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு திரும்பவும் அதே கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏற்றுங்க. சூடு எடுத்து இனி ஒரு டிஷ்வாஷ் லிக்விடை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பாதி மூடி லெமனையும் அதில் வச்சு அந்த லிக்விடை எங்கே பார்த்தாலும் பரப்புற மாதிரி நல்லா தேய்ங்க. தனியாக பிழிஞ்சு விடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் தேய்க்கும் போதே அதில் உள்ள லிக்விடெல்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. இப்போ நான் பாத்திரம் கழுவுற பவுடர், நான் சபீனா எடுத்துக்கிறேன். அந்த சபீனாவை கொட்டி 4 சைடமாக கொட்டிடுங்க. வினிகர் அது ஒரு 2 ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கிறேன், அதுலேயே ஊற்றிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சா போதுங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவி நார்மல் வாட்டரில் கழுவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் கழுவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. திரும்பவும் தோசை கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணி அதே சபீனாவை நான் திரும்ப போட்டுக்கிறேன். சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு க்ளவுஸ் மாட்டிக்கிறேன். வச்சு நல்லா தேய்ங்க. நல்லா சூடுலேயே நல்லா தேய்ங்க. பாருங்கள், உங்களுக்கே எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா? நல்லா தெரியுது பார்த்தீங்களா? பாருங்கள், உப்பு கடலையை தோல் உரிச்சு பட்டாணி கடலையாக மாற்றியாச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். தோசையை விளாச கல் ரெடி ஆயிடுச்சு. இனி அந்த கல்லில் தோசையை விளாச மாவு ரெடி பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இது உடனே சுட்ட தோசை சுட வராது. இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா ஈவனாக பரப்பி விட்டு அப்படியே வச்சுருங்க. 2-3 முட்டையை இதில் பொரிச்சிட்டு தோசையை ஊற்றுங்க, தோசை ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக்